செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது. ஜூன் 21 தருமபுரி அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அருமருந்தான யோகா நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டது. ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் நோக்கில் பள்ளியில் யோகா தினம் வரைபட காட்சியின்படி பள்ளியின் பரந்த மைதானத்தில் 30,000 சதுரடிக்கும் அதிகமான பரப்பளவில் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. மைதானத்தின் மையப்பகுதியில் தியான நிலையில் இருக்கும் யோகி, தாமரை மலர் மற்றும் ஓம் சின்னம் ஆகியவை பிரம்மாண்டமான கலை வடிவங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் 4 மூலைகளிலும் வெவ்வேறு யோகா முத்திரைகளின் சின்னங்கள் நேர்த்தியாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த பிரம்மாண்டமான மைதான அமைப்பிற்குள் மழலையர் முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 2900 மாணவ மாணவியர்கள் சீரான வரிசைகளில் அணிவகுத்து நின்று மிகுந்த கவனத்துடனும் ஒருங்கிணைப்புடனும் சூரிய நமஸ்காரம், தடாசனம், ஏக பாதாசனம், தனுராசனம் போன்ற ஆசனங்களையும் பிராணமய பயிற்சிகளையும் மேற்கொண்டனர். ஒவ்வொரு தனிநபரும் தங்களின் அடிப்படை வாழ்வை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், மன அமைதி மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்தும் திறனையும் மேம்படுத்துதல் பற்றியும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. யோகா செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம் என்ற முழக்கத்துடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யோகாவின் முக்கியத்துவம் குறித்து மாணவ மாணவியர்கள் உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் கந்தசுவாமி, துணைத் தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு தனசேகர், தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், பள்ளி நிர்வாக அலுவலர் திரு கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சீனிவாசன், முதல்வர் திரு சிவராமகிருஷ்ணன், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை வழிநடத்தினர். Good morning everyone. International Yoga Day was celebrated with great happiness and spirit as 2,900 students gathered in 30,000 square feet venue to perform Yoga Day together, promoting the message of fitness, discipline and inner peace. I feel tired all the time. Studies, exam pressure, I don't know how to handle it. Same here. Even when I sit to study, my mind keeps wandering. No focus at all. What if I tell there is a simple way to relax your mind and improve your focus? Really? Without any medicine? Yes, of course, through yoga. Yoga, isn't it just stretching and sitting quietly? No, it's much more. Yoga is the journey of the self, through the self and to the self. But how does it help students like us? Yoga helps us to improve concentration in studies, reduce stress and anxiety, stay healthy and active. That means better mark and better health? Exactly, and remember, a calm mind brings an inner strength and self-confidence. Let me try. Close your eyes. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Wow, I feel so relaxed and fresh. That is the power within you which helps you. Yoga helps to discover it. From today, I'll practice yoga daily. Me too. Less stress, more success. Let's not celebrate Yoga Day for just one day. Let's make it as a part of our daily life. Yoga for health, yoga for peace and yoga for better life. இன்றைய செய்தி வாசிப்பாளர், நாளைய சிறந்த ஊடகவியலாளர். என் பெயர் ஷாலிஷா. நான் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என் பெயர் அபிமன். நான் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வது என்பது மிக அவசியமான ஒன்றாகும். அவற்றுக்கு அடித்தளமாக இருப்பது யோகா. யோகா என்ற வார்த்தைக்கு ஒன்றிணைதல் என்று பொருள். அதற்கேற்ப எங்கள் பள்ளியில் 30,000 சதுரடியில் மழலையர் முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 2,900 மாணவ மாணவியர்கள், முதல்வர், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இன்றைய யோகா தினத்தை கொண்டாடுகிறோம் என்பதை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது உடலை உறுதிப்படுத்தும் ஆசனங்கள், மனதை ஒருநிலைப்படுத்தும் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் ஆகியவை இதன் முக்கிய அங்கங்களாகும். நாம் தினமும் யோகா செய்வதால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். இன்றைய காலத்தில் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை போக்க யோகா உதவுகிறது. நமது உடலில்
நமது உடலில் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து மேலும் இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறது. நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. सदैव सन्तसमुपास्यमानं श्रीवैद्यनाथं तमहं नमामि। भक्तप्रियं भक्तजनार्तिनाशं भक्तप्रणामोन्मुखचन्द्रमौलिं भूताधिपं भक्तभयप्रहारीं श्रीवैद्यनाथं तमहं नमामि। सामग्निवेदैः स्तुतिवर्षिणं तशङ्करि मृगेश्वरवाहनं च शशङ्क स्वरूपं भवसागरस्थं लीलानवीनं ललिताङ्गभूषं स्वभक्तसन्तापहरं विभूतं श्रीवैद्यनाथं तमहं नमामि। सुरासुराधीतपदाम्बुजन्त सुरारिगोराहवशोभमानं सुरेन्द्रदुर्गसदनप्रवेशं श्रीवैद्यनाथं तमहं नमामि। वेदान्तवेद्यं स्फुटवेदरूपं वेदान्तसारं शिवमेकमेकं जगत्